திருநெல்வேலியில 9வது படிக்கிற பிள்ளை குழந்தைங்க 9வது படிக்கிறதுனா குழந்தைங்க அது பள்ளிக்கூடத்துல வகுப்புல மது குடிச்சிட்டு பெண் குழந்தை நான் என்னுடைய அறிக்கை சொல்லிட்டேன், அவங்க மேல தப்பு கிடையாது, அவங்கள தண்டிக்காதீங்க, அவங்க வாழ்க்கை பாணா போயிடும். சட்டம் இருக்கு, 21 வயசுக்கு மேல விற்க கூடாதுன்னு சட்டம் இருக்கு. யார் வாங்கினா, யார் அவங்களுக்கு கொடுத்தா, அவங்கள தண்டிங்க. நீங்க அவங்க ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போறதுக்குள்ள 3 கடை இருக்கு, அது உங்க மேல தப்பு. உங்க நோக்கம் என்ன? நீங்க ஆட்சிக்கு வந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் 34,000 கோடி மது வித்தாங்க. உங்க ஆட்சி முடிகிற காலத்தில் இன்னைக்கு 56,000 கோடிக்கு மது விற்கிறாங்க. இது ஒயிட்ல மட்டும், கருப்புல 1,00,000 கோடிக்கு. சரி, இப்ப நான் அது வேற டைவர்ட் ஆயிடும். இப்ப நம்ம வேலைக்கு தான் கணக்கெடுப்பு, இது அவசியமானது. ஏன்னா நான் மறுபடியும் சொல்றேன், தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி பிறப்பிடம் தமிழ்நாடு. அப்படிப்பட்ட நம்ம முன்னோர்கள் எல்லாம் இங்கே சமூக நீதிக்காக போராடி வாழ்ந்தவர்கள். இன்னும் சொல்ல போனா நம்ம தான் முதல்ல எடுத்திருக்கணும். ஆனா கர்நாடகா நம்மள மிஞ்சிட்டாங்க. 2015 சித்தராமையா அவர்கள் அப்ப எடுத்தார், அது வெளியில விடல. இப்ப மறுபடியும் 2வது முறை எடுத்திருக்கிறாங்க. கர்நாடகாவில் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? சமீபத்தில் கர்நாடகாவில் இந்த ஆண்டு பட்டியலின மக்களுக்கு ஒரு கணக்கெடுப்பு நடத்தினாங்க, ஒரு நீதியரசர் தலைமையில் நடத்தி அதற்கு பரிந்துரைகள் செய்து கர்நாடகாவில் 17 விழுக்காடு இடஒதுக்கீடு பட்டியலின மக்களுக்கு. அந்த 17 விழுக்காட்டை 3ஆக பிரித்தார்கள், 6, 6, 5 என்று. அந்த 6னா யாருன்னா, அதுல கண்டுபிடிச்சு பட்டியலின மக்கள்ல அதுல யாருக்கு கிடைக்கலையோ அவங்க எல்லாமே 6ல சேர்த்தாங்க. இன்னொரு 6ல யாருக்கு குறைவா கிடைச்சிருக்குதோ அவங்க எல்லாம் சேர்ந்து இன்னொரு 6ல சேர்த்தாங்க. அதுல யாருக்கு அதிகமா கிடைச்சதோ அவங்க என்ன 5ல சேர்த்திருக்கிறாங்க. இதுதான் உண்மையான சமூக நீதி. இதான் செய்யணும். உள்ஒதுக்கீடு கொடுக்கணும். நீதிமன்றம், உச்ச நீதிமன்றமே உள்ஒதுக்கீடு கொடுக்க தடையில்லை என்று தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் எல்லாமே சாதகமா இருக்கு, ஒன்றை தவிர, நம்ம முதலமைச்சரை தவிர, இந்த ஆட்சியை தவிர. ஆனா இன்னும் 2 மாசம் பொறுத்துக்கு அதுவும் போயிடும், முடிஞ்சு போயிடும். அதனால இது ஏதோ ஒரு தேர்தலுக்காக எல்லாம் மறுபடியும் சொல்றேன், இது தொடர்ந்து அடுத்த தேர்தலுக்கு முந்தின நாள் வரைக்கும் இது நாங்க போராடிட்டு தான் இருப்போம், கேட்டுட்டு தான் இருப்போம். தேர்தலுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஏன்னா இப்ப இல்ல, இதுக்கு முந்தைய அரசியல் தான் பண்ணோம், அதுக்கு முந்தைய அரசு தான் பண்ணிட்டு இருக்கோம், காலங்காலமா கேட்டுட்டு இருக்கோம். எதுக்கு? இந்த எல்லா தமிழ்நாட்டில் உள்ள அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் படிக்கணும், வேலைக்கு போகணும், சுய தொழில் செய்யணும், இல்ல வேலையில சுயமரியாதையுடன் வாழணும். லிவிங் வித் செல்ஃப் ரெஸ்பெக்ட்.